நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி என்ன சிம்பிளாக ஹெல்த்தியாக சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கவுனி அரிசி தோசையும் ப்ரோட்டீன் சட்னி, அதாவது உடச்சக்கடலை சட்னி. அது உடச்சக்கடலைன்றாங்க, வறுகடலைன்றாங்க. நான் உடச்சக்கடலை சட்னின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதான் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூயமல்லி அரிசி சாதம், கலவைக்கீரை கடையல், பீர்க்கங்காய் வதக்கல், ரசம், பிரண்டை துவையல். இதாங்க. அது வதக்கி வச்சுருக்கேன். ஆறின பிறகு அரைச்சிடணும். எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன். இது கலவைக்கீரை சாப்பிடும்போது மோர் வேண்டாம், ரசம் போட்டாலே போதும். அந்த கலவைக்கீரையை நல்லா போட்டு 2-3 தடவை பிசைஞ்சு சாப்பிடுங்க. அதை வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ அந்த மாதிரி கலவைக்கீரை சாப்பிட்டிங்கன்னா உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். நம்மளுக்கு தெரியாத ஒரு புத்துணர்ச்சி தெரியும் நம்மளுக்கு. அதாவது கலவைக்கீரை அப்படின்னு கீரை விற்கிறவங்க கிட்ட கேட்டாலே தெரியும். சென்னையை பொறுத்தளவுக்கும் கிடைக்குது. நம்ம கேட்டு கேட்டு வாங்கணும். இங்கேயும் என்ன பண்ணுறாங்கன்னா, கீரைக்காரங்க கொண்டு வராங்க, கேட்குறவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதனால் கீரைக்காரங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க. கலவைக்கீரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூக்குரட்டை கீரை, இந்த மாதிரி கீரைலாம் நீங்கள் கேட்டால் மட்டும் தராங்க. அதே மாதிரி பிரண்டை வச்சுருக்காங்க, வல்லாரை வச்சுருக்காங்க, நிறைய கீரை வச்சுருக்காங்க. நம்ம சேனலில் நிறைய உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஆனால் நீங்கள் பர்டிகுலராக கீரை வாங்குறவங்ககிட்ட ரெகுலராக கேளுங்க. ஓகேங்களா? பசலைக்கீரையிலே கூட பார்த்தீங்கன்னா, அந்த கொடி பசலையும் அது செடியிலேருந்து பறிச்சுன்னு விற்கிறாங்க. நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் வீடியோவில், நம்ம சென்னையில் கிடைக்கிற கீரை அதுவும் விற்கிறாங்க. நீங்கள் கேட்டு வாங்குங்க. அந்த பிங்க் கலர் கீரை கிடைச்சா ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. அது கிடைக்கலன்ற பட்சத்தில் நான் ஒரு பச்சை கலரில் கீரைகிட்ட கிடைக்குது, அது போட்டிருப்பேன் வீடியோவில் பாருங்கள், அதை வாங்கிக்கோங்க. அது கொடி மாதிரி படரும், அதுவும் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன். அவ்வளோ நல்லது. அயன் சத்து குறைவாக இருக்குதுன்றவங்க டெய்லியுமே அந்த கீரையை சாப்பிட்லாம். அந்த கீரை இருக்குதுன்றவங்க டெய்லி எழுந்து மார்னிங் ப்ரஷ் பண்ணிவிட்டு 2 கீரை வெறும் வாயில் மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிடலாம். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அது நல்லா குழகுழப்பு தன்மையாக இருக்கும். ஆனால் சாப்பிட முடியாது, ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம காய்கறி தோட்டம், வெண்டைக்காய் அதெல்லாம் போடுறோன்னு வச்சுக்கோங்க. வெண்டைக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் போடுறோம், பீர்க்கங்காய், புடலங்காய்லாம் போடுவோம் இல்லையா? அப்படி போடும்போது வெண்டைக்காய் என்ன பண்ணுவோம், நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வெண்டைக்காய் அப்படியே பறிச்சுட்டு மோட்டரில் அலம்பிட்டு அப்படியே பச்சையாக சாப்பிட்ற பழக்கம் உண்டு. அது மாதிரி இப்போ எத்தனை பேர் சாப்பிட்றீங்கன்னு தெரியல. ஆனால் அவ்வளோ நல்லது வெண்டைக்காய். குழகழப்பு தன்மை இருக்கிற பொருட்கள் எல்லாமே சத்து அதிகமானது, சாப்பிட்லாம். ஓகேங்களா? அதனால் கேட்டு வாங்குங்க. எதாக இருந்தாலும் வாயை திறந்து கேளுங்க. இன்னொன்று, நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் காய்கறியில் இருந்தது பிஞ்சு காய்கறிலாம் வாங்க. விதை முத்தின காய்கறிகள் வேண்டாம். அவன் இனமாக கொடுத்தா கூட தேவையில்லைன்றங்க. நம்ம உணவை நாம் தான் டிசைட் பண்ணணும் என்ன சாப்பிட்றதுன்னு. நம்ம வாங்குகிற பொருளை காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். அது தரமான பொருளாக, நம்மளுக்கு ஆரோக்கியமான பொருளான்னு பார்த்து வாங்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஓகேங்களா? ஒரு இடத்துக்கு கூட நம்ம சாப்பிட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ காசு கொடுத்துட்டுமேன்னு சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? அது காசு 100 ரூபாவோ 200 ரூபாவோ, அது தேவையில்லாமல் நம்ம உடம்புக்கு ஒத்துக்க அதை சாப்பிட்டு பின்னாடி அவஸ்தைப்படக்கூடாது. வேணான்னா நிறுத்திடுங்க. நமக்கு என்ன உடல் ஒத்துக்குதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கேளுங்க. கேட்குறதுக்கு பதில் சொல்லலைன்னா அவங்கள விட்டுடுங்க, அடுத்த ஆள்கிட்ட போங்க. ஆனால் சண்டை போடுற மாதிரியோ ஹார்ஷாவோ பிஹேவ் பண்ணாதீங்க. சாஃப்டாக கேளுங்க. எனக்கு இது வேணும், இது மாதிரி நாங்கள் சாப்பிட்றோம், எனக்கு இது வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பதில் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதாங்க. சிம்பிளாக இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, டயட்டு, சுகர் இருக்குங்க, எப்படி சாப்பிடணும், பிபி இருக்குது, இதுக்கு ஒரு பெரிய டயட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம சாப்பிட்றதுல சத்துள்ளதாக சாப்பிட்ணும். 2-3 காய்கறி கீரைகள் சாப்பிட்ணும். இந்த மாதிரி கலவைக்கீரை கீரையில் அறு சுவையும் நிறைஞ்சிருக்குது கீரை. அதனால் இந்த கலவைக்கீரை கிடச்சிதுன்னா எல்லா கீரையுமே அதில் சேர்ந்துருக்குங்க. அது நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதனால் கலவைக்கீரை கிடச்சிதுன்னா தாராளமாக பயன்படுத்துங்க. அதாவது வாரத்தில் 3 நாளோ 4 நாளோ கீரை எடுத்துக்க பாருங்கள். பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, கடைஞ்சி சாப்பிடுங்க, கூட்டு பண்ணி சாப்பிடுங்க. அடையிலையோ தோசையிலையோ குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டு வதக்கி கொட்டி தோசையோ கோதுமை தோசையோ இல்லை சாதா மாவு தோசையோ சாப்பிடுங்க. இன்னொன்று, நம்ம நிறைய பதிவு போட்டிருக்கேன் நான். இந்த இட்லி மாவை அரைச்சி 1 வாரம் வச்சுக்கிட்டு காலைல இட்லி ராத்திரி தோசை, இல்லைன்னா காலைல தோசை ராத்திரி இட்லி. தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. என்னன்னா, நான் இப்போ என்ன பண்ண, 1 டம்ளர் போடுறேன்னா எந்த அரிசியோ பாரம்பரியமான அரிசி, இப்போ கூட கவுனி அரிசி தான் அரைச்சேன். நைட்டு ஒரே 1 டம்ளர் ஊற வச்சு 8:30 மணிக்கு அரைச்சேன். காலையில் இட்லி, ராத்திரிக்கு தோசை, அவ்வளோதான், முடிஞ்சிடும். அதையே ஃப்ரிட்ஜில் வச்சு நுரைக்க அந்த தண்ணி மேலே நின்று சாப்பிடாதீங்க. அதுதான் எல்லா நோய்க்கும் காரணம். நேற்று கூட பார்த்தேன், ஏதோ ஒரு டிவி சேனல், எந்த சேனல் ஞாபகம் இல்லை, அதில் இந்த மாவை பற்றின புரிதல் போட்டிருந்தாங்க. நம்ம டிவி பார்க்குறோம், பேப்பர் படிக்கிறோம், ஆனால் அதில் இருக்கிற நல்ல கருத்துக்களை தயவு செய்து எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த மாதிரி புளிக்க வச்சு காலைல இட்லி, நைட்டு தோசை, என் பசங்க தோசை தான் சாப்பிடும் முருவலா அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. உணவை மாற்றம் கொண்டு வாங்க சொல்லுங்க. இப்போ படிக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தெரியும், அவங்க எல்லாமே படிக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா? நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கணும்,
அப்படின்றதுனால தான் நான் இந்த பதிவை கொடுத்துட்டு இருக்கேன். கேட்குறவங்க கேட்கட்டும், ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணட்டும். நம்ம என்ன பண்ண முடியும், ஒருத்தவங்களை வந்து நம்ம கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம ஹஸ்பண்ட் நம்ம குழந்தைங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லி மாற்றணும். ஆனால் எங்கள் வீட்டில் பொறுத்தவரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? என்ன கொடுத்தாலும் சரி அதை சாப்பிட்ருவாங்க. அதான் முக்கால்வாசி துவர்ப்பு கசப்பு இதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது. அதுவும் ஒரு சுவை தான், அதையும் சாப்பிட்ணும். நம்ம உடம்புக்கு அதுவும் தேவை. ஓகேங்களா? இனிமேல் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உணவுகளை பார்த்து பார்த்து சாப்பிடுங்க. சரிங்களா? ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன், ஆனால் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை அடுத்த தலைமுறைக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணுங்கள், வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? பார்த்துருந்துன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குது, என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, சத்தானதாக இருக்குது, உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லா இருக்குது அப்படின்னும் போது மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி.